ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பணியாரம் பண்ணுறதுக்கு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். வடை சட்டி பற்ற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில், எவ்வளோ ஆயில் தேவையோ நிறைய ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் காயிட்டோம். நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு உளுத்தம் பருப்பு நிறையா போட்டுக்கோங்க. உளுத்தம் பருப்பு போட்டாச்சு. அடுத்து அரிஞ்சு வச்சுருக்க பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வாங்கிட்டு வச்சுக்கோங்க. நல்லா வாங்கிட்டோம். அடுத்து பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். நிறையா வெங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணக்கி இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்குங்க. நல்லா வணங்கட்டும். லைட்டாக கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு நிறையா போட்டிங்கன்னா பணியாரம் சாப்பிடும்போது அதை கடும் பாருங்கள், அப்போ சூப்பராக இருக்கும். கடிப்பு சாப்பிட்ற மாதிரி நல்லா வணக்கி விட்டுட்டு ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இந்த டைமில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பணியாரம் சொல்லலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க எல்லா குழியிலையும். ஊற்றிட்டு நம்ம வந்து மாவு ஊற்ற போகிறோம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருங்க. இல்லைன்னா ஒரு டைம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு இல்லைன்னா நல்லா இருக்காது, கரெக்டாக போடணும். ஒவ்வொரு குழியிலையும் பணியாரத்தை மாவை ஊற்றிக்கலாம். நல்லா ஈவனாக எல்லாம் ஒரே மாதிரி ஊற்றிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வெளியே போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. வேகட்டும். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, நம்ம திருப்பலாம். இந்த மாதிரி ப்ரௌன் ஆனாலும் திருப்பிடுங்க. தீயை வெட்டுறாதீங்க. இந்த ப்ரௌன் ஆனதும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இந்தமாரி ஸ்டிக் வச்சு திருப்பிக்கோங்க. நல்லா வேகட்டும். எல்லா பக்கம் வேகமே நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. உடனே இது பண்ணிங்கன்னா பிஞ்சிரும்.
அதனால் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி விடுங்க ஃபுல்லாக வேகிற மாதிரி. வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நம்ம நடுவில் விட்டு பார்த்தோம்னா இன்னும் மாவாக இருக்கக்கூடாது. அதுதான் வெந்ததுங்கிறது அர்த்தம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். வேகட்டும். இப்போ பாயாசம் ரெடி. இப்படி விட்டு பார்த்துக்கோங்க வெந்துருச்சான்னு. வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுக்க போகிறோம். பானியாரம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.